அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவன் கோவிலை எடுத்துக்கிட்டாலுமே அது சொக்கநாதர் கோவிலாக இருக்கட்டும், திருவண்ணாமலை ஈஸ்வரனாக இருக்கட்டும், தில்லை நடராஜர் கோவிலாக இருக்கட்டும், தஞ்சை பெருவுடையார் கோவிலாக இருக்கட்டும், இப்படி நம்ம எந்த ஒரு சிவன் கோவிலை எடுத்துக்கிட்டாலுமே இரவு அர்த்த சாம பூஜை நடத்தி பள்ளியறை பாடல் பதிகம் பாடி சாமியை தூங்க வைக்கக்கூடிய வழக்கம் அப்படின்றது எல்லா கோவில்லையுமே பொதுவாக இருக்கும். இந்த பூஜையில 9 பாடல்கள் பாடுவாங்க. அந்த 9 பாடல்களையுமே உத்தரகோசம் மங்கை சுவாமி நீங்க தூங்க போங்க அப்படின்ற வரிதான் முதல்ல வருமே தவிர எந்த ஒரு கோவில்லையுமே அந்த கோவில் சாமி பெயரை சொல்லி பள்ளி அறைக்கு தூங்க போங்க அப்படின்னு வரவே வராதுங்க. இதோட ரகசியம் என்ன? பொதுவாக கைலாய மலையா இருக்கட்டும், சிதம்பரம் நடராஜர் கோவிலா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், இப்படி ஈசன் எங்கெல்லாம் குடிக்கொண்டிருக்கிறாரோ இதையெல்லாம் தாண்டி அந்த ஈசனுக்கே ஒரு சொந்த இடம், பிறப்பிடம் இருக்குது அப்படின்னா இந்த உத்தரகோச மங்கை கோவில் தாங்க. இந்த கோவில்ல தான் சிவபெருமானுடைய பிறப்பிடமா சொல்லப்படுது. இதையும் தாண்டி இந்த கோவில் பிறந்த வரலாறு முதல் இப்ப இருக்கக்கூடிய ரகசியங்கள் வர என்னென்ன விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்காங்க, என்னென்ன விஷயங்களானது இந்த கோவில்ல நம்மளுக்கு தெரியாம இருக்கு அப்படின்றதா முழுமையா இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உலகத்துல எங்கேயுமே சிவபெருமான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலுமே கூட அந்த பரம்பொருள் ஈசனுக்காக உலகத்துல தோன்றிய முதல் சிவன் கோவில் அப்படின்னா இந்த உத்தரகோசம் மங்கை சிவன் கோவில் தாங்க. இதனாலதான் சிவபெருமான் எந்த கோவில்ல எந்த வடிவத்துல இருந்தாலுமே அவருடைய பிறப்பிடமான இந்த கோவில்ல சிவபெருமான் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கோவிலுடைய பெயரை சொல்லி தூங்க வைக்கிறதா ஒரு வழக்கமா இன்று வரைக்குமே எல்லா சிவன் கோவில்லையுமே கடைபிடித்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்படி அந்த பரம்பொருள் ஈசனுக்கே ஒரு சொந்த ஊர் இருக்கா? இந்த ஊருக்கு நீங்க சென்றிருந்தீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பரம்பொருள் ஈசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில இருந்தா முக்தி, அந்த திருவண்ணாமலை ஈசனை நினைத்தாலே முக்தி. ஆனா இந்த உத்தரகோசம் அண்ணன் மிதித்தாலே முக்தி அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல நீங்க மட்டும் இல்லைங்க, உங்களுடைய முன்னோர்களும் 300 ஜென்மங்களா புண்ணியம் செய்திருந்தா மட்டும்தான் இந்த கோவிலுடைய மண்ணையே மிதிக்க முடியும் அப்படின்னு இன்னொரு விஷயமுமே சொல்றாங்க. இந்த பிரபஞ்சத்துல சிவபெருமான் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி சிவபெருமான் நிரந்தரமா குடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே இடம் அவருடைய பிறப்பிடமான இந்த உத்தரகோச மங்கை கோவில் தான் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. இந்த கோவிலுடைய மிக சிறப்பே 6 அடியில இருக்கக்கூடிய மரகத நடராஜர் சிலை அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். இந்த கோவில்ல ரகசிய தீபாராதனைகள், ரகசிய தரிசனம், ரகசிய தாண்டவம் இப்படின்னு பஞ்ச சபைகள்லயுமே சேராத தனி சபையா அமைந்திருக்கக்கூடிய மரகத நடராஜர் இப்படி ரகசியங்களுடைய ஒட்டு மொத்தத்தையுமே இந்த கோவில் வைத்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். 3500 வருஷம் பழமையான இளந்தை மரம் இன்னுமே பூத்து குலுங்கக்கூடிய அதிசயம் அப்படின்றது இந்த கோவில்ல தான் இருக்கு. ராவணனுக்கே திருமணம் அடைந்த ஒரு இடம் அப்படின்னும் இந்த கோவிலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில தாங்க இருக்கு. மண்டோதரியின் பெயரை இன்று வரை கல்வெட்டுகளில் 8000 வருடங்களுக்கு மேலா தாங்கி நிற்கக்கூடிய அதிசயம் சதுர்வேதி மங்கலம், தட்சிண கைலாயம் இப்படி நிறைய பெயர்கள் இந்த கோவிலுக்கு இருக்குங்க. உலகிலேயே சிவபெருமானுக்கு என்று முதல்ல உருவாக்கப்பட்ட ஆலயம் அப்படின்னும் நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உருவான கோவிலும் இதுதான். 4 யுகங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உருவாக்கப்பட்ட கோவில் இதுதான். 1000 சிவனடியார்கள் ஒரே சமயத்துல மோட்சம் பெற்ற ஆலயமும் இதுதாங்க. உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ள மங்களநாதர் சுவாமி திருக்கோவில் உலகின் பழமையான சிவனுடைய ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. உலகிலேயே முதல் நடராஜர் தோன்றிய ஊர், உலகில் உள்ள அனைத்து ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் வந்து வழிபாடு செய்த கோவில் அப்படின்னு பல்வேறு சிறப்புகளை இந்த கோவில் கொண்டிருக்கு. இந்த கோவில் தான் உலகில் முதல் சிவன் கோவில் அப்படின்னு சொன்னாலும் இந்த கோவில் 8000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாகவும் இங்க இருக்கக்கூடிய இலந்தை மரம் 3500 ஆண்டுகளுக்கு மேலா இன்று வரைக்குமே பூத்து குலுங்கிறத
நம்மளால பார்க்க முடியும். இங்குதான் ராவணன் மண்டோதரி திருமணம் நடைபெற்றதற்கு சாட்சியா கல்வெட்டுகளுமே இருக்கு. நவகிரகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான கோவில் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்ற வாக்கியமுமே உருவான இடம்தான் இந்த கோவில். மரகத நடராஜர் சிலை இருக்கக்கூடிய முதல் ஆலயமும் இதுதான். இப்படி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னகத்தே கொண்டு சாந்தமாயிருக்கும் ஆலயம் அதுதான். இந்த கோவிலை பற்றி நிறைய சிறப்பு தகவல்கள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மூலவர் சுயம்புலிங்கம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதா கணிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோவில் 20 ஏக்கர் பரப்பளவுல அமைந்திருக்கு. இந்த தலத்துக்கு உமா மகேஸ்வரர் சன்னதி முன்பு நின்று வழிபாடு செய்தால் தம்பதியர் ஒற்றுமை பலப்படும். திருவிளையாடல் புராணத்துல வரக்கூடிய வலை வீசி மீன் பிடித்த படலம் இந்த தலத்துல தான் நடந்திருக்கு. இந்த கோவிலுடைய முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்கள் தான் செய்து வைத்திருக்காங்க. பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்துல சிறந்திருந்த போது சிறிது காலத்துக்கு உத்தர கோசமங்கை அவங்களுடைய தலைநகரமாகவே இருந்திருக்கு. ஆதி காலத்துல இந்த தலம் சிவபுரம், தெச்சின கைலாயம், சதுர்வேதிமங்கலம், இளந்திகைப்பள்ளி, பத்திரிகாசேத்திரம், பிரம்மபுரம், வியாக்கிரபுரம், மங்களபுரி, பதரிச என சத்திரம், ஆதி சிதம்பரம் என்றெல்லாம் வேறு வேறு பெயர்களையுமே அழைக்கப்பட்டிருக்கு. மங்களநாதர் மங்களநாயகி இருவரையும் வழிபடும் முன்பா அங்கிருக்கக்கூடிய பானலிங்கத்தை தரிசனம் செய்தா முழுமையான பலன்கள் கிடைக்கும். இந்த தலத்துல வழிபாடு செய்யறவங்களுக்கு இம்மையில் அனைத்து நன்மைகளுமே கிடைக்கும், மறுமையில் முக்தி கிடைக்கும். மங்களநாதர் தலத்துல திருமணம் செய்தா நிறைய மங்களம் உண்டாகும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது. இதனால முகூர்த்த நாட்கள்ல நிறைய திருமணங்கள் இந்த தலத்துல நடைபெற்றுட்டு வருது. ராமாயண காலத்துக்கு முந்தையதாகவும் மூலவருக்கு மங்களநாதர் என்ற பெயர் தவிர மங்களேஸ்வரர் காட்சி கொடுத்த நாயகர், பிரளயாகேஸ்வரர் என்ற பெயர்களுமே இருக்குங்க. இரவிக்கு மங்களேஸ்வரி, மங்களாம்பிகை, சுந்தரநாயகி இந்த பெயர்களும் இருக்கு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல ராவணின் மனைவி மண்டோதரி பெயர் இடம்பெற்றிருக்கு. இதனாலதான் இந்த தலம் ராமாயண காலத்துக்கு முன்பே தோன்றியதற்கான ஆதாரம் இந்த கல்வெட்டா பார்க்கப்படுது. முருகனுக்கு யானை வாகனம். இந்த தலத்து முருகனுக்கு வாகனமான யானை இருக்குங்க. முருகப்பெருமானுக்கு இந்திரன் தன்னுடைய ஐராவதத்தை இந்த தலத்துலதான் அழித்திருக்காரு. இந்த தலம் ஆன்மீகமா ஆதி சிதம்பரம் மகாத்மியனால சொல்லப்படுது. ராமேஸ்வரத்துல இருந்து 83 கிலோமீட்டர் தொலைவிலும் ராமநாதபுரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. மாணிக்க வாசகருக்கு உருவ காட்சி தந்த சிறப்புடைய தலமாகவும் இலந்தை மரத்தடியில் எழுந்தருளிய மங்கை பெருமான் என்று இந்த பெருமான் போற்றப்படுறாரு. இந்த தலத்தில் சுவாமியை அம்பாள் பூசிப்பதா ஐதீகமா சொல்லப்படுறாங்க. சொக்கலிங்க பெருமான் பரதவர் மகளாக சபித்து பின் சாப விமோசனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு இந்த தலத்திலேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்து பிறகு அம்பிகையுடன் மதுரை சேர்ந்ததா மதுரை புராணத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. ஆதிசைவர் வசமிருந்த தலமாகவும் ஆதிசைவர்கள் இந்த தலத்துக்கு பின்னாடி ராமநாதபுரம் அரசரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க. அன்று முதல் இன்று வரை ராமநாதபுர சமத்தான் ஆளுகைக்கு உட்பட்டதாய் இருந்து வருது இந்த தலம். உட்பிரகாரம் நுழையிறப்போ அழகிய வேலைப்பாளகுடன் காணப்படும் யாளிகைகள்ல 2 யாளிகள் வாயில்ல கல்லாலான பந்தை கொண்டிருக்கும். நம்ம கையை நுழைத்து கூட பந்தை நகர்த்த முடியுங்க. இந்த தலத்து கோவில் குளத்துல வாழக்கூடிய மீன்கள் நல்ல நீரில் வாழும் மீன்கள் கிடையாது, கடல் நீரில் வாழும் மீன்களாகும். பிரதோஷத்தன்று இங்கு தாளம்பூ வைத்து வழிபாடு செய்யப்பட்டுட்டு வருது. இந்த கோவில் சிவனுக்கு அம்பாளுக்கு தாளம்பூ மாலை கட்டி போட்ட அனைத்து தோஷங்களும் நீங்குவதா ஐதீகமா சொல்லப்படுது. இதனால உடனே திருமணம் கைகூடும். இங்கு ஆதி காலத்து வராகி கோவில் ஒன்றுமே இருக்குங்க. இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலத்துல பூஜைகள் தொடர்ந்து செய்தா தீராத பிரச்சனைகள், திருமண தடை போன்றவதை விலகும். ராமேஸ்வரம் வர்றவங்க இந்த கோவிலுக்கு கட்டாயம் சென்றுவாங்க. டெல்லியை தலைநகராக கொண்ட 1300 ஆண்டு ஆட்சி செய்து வந்த அலாவுதீன் கில்ஜி உத்தரகோசமங்கையில மரகதக்கல் நடராஜர் சிலை இருப்பதை அறிந்து அதை கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. மங்களநாதர் அருளால் அவர் முயற்சிக்கு வெற்றி அடையாமல் போயிடுச்சான். நடராஜர் பச்சை மரகத கல்லில் இருப்பதால இந்த தலத்தை சிலர் ரத்தின சபை அப்படின்னு சொல்றாங்க. உலகின் பழமையான கோவில் அப்படின்றதால இது எந்த சபைக்கும் உட்படாது அப்படின்னு சொல்றாங்க. காரைக்கால் அம்மையாரும் இந்த தலத்து ஈசனை வழிபட்டு செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், கிருத்திகை, சதுர்த்தி நாட்கள்ல இந்த தலத்துல சிறப்பு பூஜைகள் நடைபெறுது. மரகதங்கள் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படக்கூடிய சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தா
தீராத நோய்கள் கூட தீர்ந்துவிடும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்படுது. இந்த தலத்துல மொத்தம் 11 விநாயகர்கள் இருக்காங்க. இந்த தலத்தில் ராசகோபுரத்துல சர்வேஸ்வரர் சிலை ஒன்றும் இருக்கு. உலகிலேயே முதல் மரகத நடராஜ சிலை நிறுவப்பட்ட ஆலயமும் இதுதான் அப்படின்ற பெருமையும் இந்த கோவிலுக்கு இருக்கு. இன்னைக்கு உலகத்தில் தோன்றிய முதல் சிவன் கோவிலுடைய நிறைய அதிசயமான விஷயங்களையும் ரகசியங்களையும் தெரிந்திருப்போம். வீடியோ பிடித்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம